கர்த்தர் இருக்கிற இடத்துலலாம் மனுஷங்களும் கூட இருந்து தான் வேலை செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தரோன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கூட இல்லை. எத்தனை பேர் நான் ரொம்ப தனிமையில் கைவிடப்பட்டவர்கள் போல இருக்கிறேன்? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பார்வன் இருக்கிறான், பார்வன் நேரமா பண்ணிட்டான். இப்போது கர்த்தர் கூட இருக்க பார்த்து ஆசீர்வாதம் இருக்குது. நான் அதை தனியாக இவருனா கர்த்தர்னா இல்லை, கர்த்தரோன்றதுல தான் சொல்கிறாரு. கர்த்தர் இருந்தாலும் நடக்கும், கர்த்தரோன்றது அதை விட பயங்கரமாக நடக்கும். பரலோகத்தில் என்னன்னா இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது. ஆனால் தான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, அங்கே என்ன நடக்குதோ அது இங்கே செய்யப்படுவதாக அவர் சொல்கிறாரு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கஷ்டப்பட்டுன்னு வந்து நொந்து போய் வந்து போயின்னு இருக்காத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது நீ கஷ்டப்பட்டு நொந்து வந்துன்னு இருக்கிறல, இந்த பிரச்சனைலாம் உனக்கு கூட தீர்க்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் நினச்சிட்டு தான் நடக்கும் உங்ககிட்ட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீ நினச்சின்னு வரும் பார்த்தீங்களா, ஐயோ இதுலேருந்து எனக்கு கர்த்தர் விடுவிக்க மாட்டாரா, இதுலேருந்து கர்த்தர் விடுவிக்க மாட்டாரா, அதெல்லாம் உனக்கு ஒரு கொசுறு மாதிரி நான் தட்டி போட்டு போயிட்டே இருக்கேன். கர்த்தரும் இருக்கிறாரு, எல்லா பிளெஸிங்கும் யோசேப் கிட்ட இருக்கு. பட் அந்த பிளெஸிங் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு தனிமையில் வந்த உடனே கர்த்தரோ மாத்திரம் அவன் கூட இருக்கிறாரு. நீங்க சொல்றாரு, சொல்லுங்க எப்பேற்பட்ட பஞ்சம். நான் புள்ளியே கொன்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பசி, எந்த அளவு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருப்பாங்கன்னு பார்த்துக்கங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பெரிய பிரச்சனை. தான் புள்ள டீல் போட்டுக்கிறாங்க. அதனால டீல் போட்டதில் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுடைய குழந்தைய கொன்று சாப்பிட்றாங்க. அவருடைய செய்கைங்களாம் அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவரு சர்வஞானி. இப்போ நம்ம பாடின பாருங்க, அவர்லாம் சர்வஞானி. ஓகே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு போகிறேன். நேற்று திடீர்னு எனக்குள்ளே இந்த கர்த்தரோன்றது வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய லைட் அடிச்சுது. 2 தீமோத்தேயு வாசிக்க பார்த்து பவுல் அப்படியா எழுதுகிறாரு. அது வந்து எனக்கு வந்து சரி இது ரொம்ப பெரிய வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு போய் வேதத்தில் போயிட்டு பார்த்தா கர்த்தரோன்ற இடம் அதிகபட்சம் 10 இடத்துல தான் வந்திருக்கு. ஆனால் கர்த்தர்ன்ற இடம் பைபிள் ஆதி ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கு. கர்த்தரோன்றது வந்து அதுக்கு தான் சொன்னேன். கர்த்தரோன்றது வந்து இந்த மாதம் நம்மளுக்கு அந்த கர்த்தரோ யாராவது பாருங்கள், ஒரு வசனம் ஃபுல்லாக வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. கரெக்டாக நம்ம சபையிலே அப்படி தான் கொடுத்துருக்குறோம். வாக்குத்தத்தம்னா ஒரு வசனம் ஃபுல்லாக. ஆனால் அழகான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒரே ஒரு வாக்குத்தத்தம். சொல்லுங்கள், அந்த ஒரே வாக்குத்தத்தம் கர்த்தரோ. அந்த கர்த்தரோன்ற வார்த்தைலாம் அதாவது என்ன சொல்கிறது, மோசமான இடத்துல தான் வருது. சொல்லுங்கள் பார்ப்போம், இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தரோ என்ற வாக்கு தத்துவம் எனக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, கர்த்தர் என்னை எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்க என வல்லவராக இருக்கிறார். ஒரு கதையாக தான் சொல்லிட்டு போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், ஓகேங்களா? இதுவரைலாம் அந்த கதையை நம்ம கதை இல்லை, இது வேதத்தில் இருக்கிற உண்மை சம்பவம். நம்ம அதை வந்து ஒரு கதை மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம். பட் அதுக்கு பின்னாடி யார் வேலை பார்த்துருக்கிறாருன்னா ஒரே ஒருத்தர் தான் வேலை பார்த்துக்கிறாரு. ஆனால் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை. கர்த்தர் இருக்கிற இடத்துலலாம் எல்லாருமே இருக்கிறாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் இருக்கிற இடத்துலலாம் மனுஷங்களும் கூட இருந்து தான் வேலை செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தரோன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கூட இல்லை. எத்தனை பேர் நான் ரொம்ப தனிமையில் கைவிடப்பட்டவர்கள் போல இருக்கிறேன்றீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பவுல் ஒரு பெரிய அனுபவசாலி. பவுல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சது வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பவுல். ஏன்னா பவுல் இல்லைன்னா நம்மளாம் இங்கே உக்காந்துருப்போமானே தெரியாது.
ரொம்ப முக்கியம் அது. அப்படியா? ஏன் பவுல் தான் எங்களை வந்து வழிநடத்தி கொண்டு ஆமாம், அவர் தான் வழிநடத்தி கொண்டு வந்தார். அவர் இல்லைன்னா புதிய ஏற்பாட்டில் பாதியில் முக்கால்வாசி கிடையாது, சுவிசேஷன்றதே ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்காது. ஆனால் அவர் வந்து 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், டக்கு டக்குன்னு வச்சுருங்க, போயிட்டே இருக்கலாம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். யாருங்க? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். பாருங்க, அவன் எவ்வளோ அனுபவத்தில் சொல்கிறான். இதில் என்ன இதை வசனம் படிக்க போகிறதுன்னா, பவுல் வந்து இதை ஆரம்பத்தில் சொல்லலை. பவுல் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள். சொல்லுங்கள், பவுல் யார்? எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து தான் அவர் சொல்கிறது ஒவ்வொன்றும். பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் தான் கோட் பண்ணி காட்டுறது அவர் தான். அதே மாதிரி இந்த ஒரு வெளிப்பாடு கொடுத்து தான் அவர் தான். எந்த ஒரு வெளிப்பாடு? ஆபிரகாமுக்கு மட்டுமா அது எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளோ வெளிப்பாடு. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகலாம் நம்ம. எல்லா வெளிப்பாடும் கர்த்தர் மூலியமாக பவுல் எழுதினான். ஆனால் பவுல் ஏதோ ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்தவொடனே எழுதலை. ஊழியத்தில் வந்தவொடனே ஊழியத்தின் துவக்கத்தில் அவன் எழுதலை. என்னான்னு? கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார் எழுதவே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாத்தையும் பார்த்துட்டான். யார் யார் எப்படி எப்படின்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக புதிய ஏற்பாடு முடியறதுக்கு முன்னாடி எழுதுகிறான். என்னன்னு எழுதுகிறான்? நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என் கூட நிற்கவில்லை. லாஸ்ட்டாக அவன் கொடுக்குற முடிவுரை சொல்லலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், லாஸ்ட் முடிவுரைக்கு இங்கிலீஷில் என்னது? கன்க்ளூஷன். ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷனில் வரல, கன்க்ளூஷனில் வர்றார் அவர். கன்க்ளூஷனில் வந்து சொல்கிறாரு, ஒருவனும் என் கூட நிற்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவருக்கு மேல். எவ்வளோ அழகாக வராரு பாருங்க. அதில் அந்த குற்றம் அவருக்கு மேல் சுமராது இருப்பதாக. எல்லோரும் சொல்லுங்கள், எல்லோரும் கைவிட்டார்கள், ஒருவனும் என் கூட இருக்கவில்லை. அடுத்த வசனம் சொல்கிறாரு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் கேட்கிறதற்காகவும் நீங்களும் நானும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தரோ இந்த வசனம் படிக்க பார்த்து எனக்குள்ள பெரிய பலன் வந்தது. பெரிய பலன். யார் இல்லைன்னா என்ன போ, கர்த்தர் என் கூட. ஆமாம், கர்த்தரோ 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேர் எனக்கு இல்லை, கர்த்தர் மாத்திரம்தான். கர்த்தரோ என் கூட இருந்து துணையாக இருந்தார். அதில் சங்கீதம் 118 கூட வருது. நான் எல்லா வசனையும் சொல்ல விரும்பலை. சங்கீதம் 118:13 எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கர்த்தரோன்ற வர்ற இடத்துலலாம் பாருங்கள், பயங்கரமான காரியம். சொல்லுங்கள், ஒரே ஒரு முறை சொல்லுங்கள், பயங்கரமான காரியம், தலை முழுகிற காரியம். அது மனுஷனால் ஏன் மனுஷன் கூட நிற்க மாட்டான்னா அவனால் அது முடியாது. சொல்லுங்கள் பார்ப்போம், அவனால் அது முடியாது. முடிகிற வரலாம் தான் கூட நிற்பான். அப்படியே மனுஷன் நின்னாலும் லாஸ்ட்டாக முடியல நான் பார்த்து விட்டு போயிடுவான். அது குடும்பம் பொண்டாட்டியாக இருந்தாலும் அப்படி தான், புருஷனாக இருந்தாலும் அப்படி தான். நான் சொல்கிறது வாழ்க்கையில் சொல்லலை. ஒரு ஏதோ ஒன்று நோய் பட்டுட்டோம், லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, பார்க்குறதெல்லாம் பார்ப்பாங்க, அத்துதே போட இதுக்கு மேலே என்னத்தை பார்க்குறது அப்படின்னு விட்டுருவாங்க. பார்த்தீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்டு நிர்கதியாக நிற்கும் போது ஒருத்தர் மட்டும்தான் வர்றாரு. அவர் மட்டும்தான் வர்றாரு. கர்த்தரோ அவர் மட்டும்தான் வந்து நிற்கிறாரு. புரியுதுங்களா? என்ன மேட்ருன்னா, பெரிய முழுகிற பிரச்சனையில் யாரும் கூட நிற்கல, அவர் மட்டும்தான் வர்றாரு. ஏன்னா மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து இவனை விடுவிக்க முடியாது, இதுக்கெல்லாம் வந்து ஒன்று நல்லா செலவு பண்ணணும், இல்லை ஃபுல் சப்போர்ட்டு நம்ம சரீர ரீதியாக கொடுக்கணும், எது வேணாலும் இப்படி தான் பண்ண முடியுமே கண்டி, வேறு எதுலையுமே பண்ண முடியாதுன்ற அறிவில் அவன் போயிடுறான். ஆனால் கர்த்தரோன்ற வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பெரிய பிரச்சனை பார்த்தா ஒன்றுமே இல்லாத சப்பையாக முடிக்கிறார்.
எனக்கு இதை படிக்க பார்த்து எனக்கு சிலுத்து போச்சு. எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோன்னா என்னடா இது, இதுதான் தேவன் பல, இதுதான் தேவன். அதுதான் அதுக்கு அவர் பேர் தான் கர்த்தர், சும்மா கிடையாது, சும்மா கிடையாது. நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க, அந்த மாதிரி விடுதலை கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையும். சங்கீதம் 118, நான் சும்மா ரெண்டு வசனம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அமருங்க, யாரும் இல்லை, ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். யோசப்பின் வாழ்க்கையில் பார்க்குறோம். யோசப்பின் வாழ்க்கையில் அதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கதை, இது எனக்கு தெரிஞ்ச கதை தானே அப்படின்ட்டு விட்டுறாதீங்க. எங்கே தேவன் எப்படி செய்கிறாரு அப்படின்னு பாருங்கள். யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யார் படிக்கிறா? சரி, நீ வைமா, நான் படிக்கிறேன். எல்லாம் யாரை மைக் வச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸில் உக்காந்துருங்க. ஓ, நீ வைக்கலையா? பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். இங்கே பாருங்க, எகிப்துக்கு ஏன் போகிறான் அவன் சொல்லுங்கள். யோசேப்பு எகிப்துக்கு ஏன் போகிறான்? உங்களுக்குலாம் தெரியுங்க. அங்கே போயிட்டு இடம்லாம் வாங்கி அவன் சுகபோகமாக வாழணுன்ட்டு எகிப்துக்கு புறப்பட்டு போகிறான் யோசேப்பு. புரியுதுங்களா? அதையும் கேட்டு அப்படியா அப்படின்றீங்க பாருங்க. அவன் தனியாக விடப்பட்டான். யாரால? சொந்த சகோதரரால் தனியாக விடப்பட்டான். இப்போ எகிப்துக்கு எப்படி போகிறான்? அடிமையாக போகிறான், யாருமே இல்லாமல் போகிறான். ஓகேங்களா? இப்போ வாசிங்க. யோசேப்பு எகிப்துக்கு போனோம். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்திலே விலைக்கு வாங்கிட்டான். பார்வோன்னு வாங்கிட்டான். ஓகேங்களா? இப்போ யார் கூட இருக்கிறா? இப்போ யார் கூட இருக்கிறா? பார்வோன்னு இருக்கிறான். புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். அதுதான் கவனிக்கலைன்னா இதில் நான் சொல்கிற பேச வர்றது கர்த்தர்ன்ற இடத்த விட கர்த்தரோன்ற இடம் பெரிய விஷயன்ற பேசிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? எனக்கு இந்த மாதத்தில் தேவன் அதை கொடுத்துருக்கிறாருன்னா என் முடிவு பொருந்தும் என்னை கர்த்தரோ என் கூட இருந்து என்னை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி இவ்வளவும் நான் இந்த படித்து எடுக்க பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, புரியுதுங்களா, நான் உனக்கு சொல்லிட்டேன்ல நான் செஞ்சிடுவேன், நான் உனக்கு சொல்லிட்டேன்ல, எங்கே கர்த்தரோ வர இடத்துலலாம் நான் சொல்லிட்டேன்ல நான் செஞ்சிடுவேன், நான் சொல்லிட்டேன்ல நான் செஞ்சிடுவேன். ஆனால் ஏன் அந்த சொல்லிட்டேன்ல செஞ்சிடுவேன்ல அப்படின்னு வருதுன்னா, ஏன்னா யாராலுமே அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்து நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும். இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்ம வாழ்க்கை முழுகி போச்சு. அப்போ கர்த்தர் சொல்கிறேன், நான் சொன்னேன்ல செய்வேன். எப்படி சொல்கிறேன்? கர்த்தரோ யாரும் இல்லைல்ல, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன்னை தூக்குவேன். அதனால சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், பார்வோன்னு வந்துட்டான், அவன் விலைக்கு வாங்கினான். அடுத்த வசனம் இப்போ பாருங்கள், யார் வரா பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தரோ இல்லை, நல்லா கவனிக்கணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்திய உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது கர்த்தர் இருக்கிறாரு, கூட யார் இருக்கிறா? பார்வோன் இருக்கிறான். பார்வோன் நேரமா பண்ணிட்டான். இப்போது கர்த்தர் கூட இருக்க பார்த்து ஆசீர்வாதம் இருக்குது. நான் அதை தனியாக இவருனா கர்த்தர்னா இல்லை, கர்த்தரோன்றதுல தான் சொல்கிறாரு. கர்த்தர் இருந்தாலும் நடக்கும், கர்த்தரோன்றது அதை விட பயங்கரமாக நடக்கும். இப்போ கர்த்தர் கூட இருக்கிறாரு. இப்போ யோசேப்புன்னா பார்வோன் என்ன பண்ணுறான்னா, பார்வோன்ற போத்திபார் அவன் என்ன பண்ணுறான், எகிப்தினுடைய எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்றான் டோட்டலாக. எதனால் கொடுத்தான்? இப்போ சொல்லணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சொல்லுங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஓகேங்களா? இப்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறான். யார்? யோசேப்பு சொல்கிறான், போத்திபார் சொல்கிறான், நான் சாப்பிட்றத தவிர அதை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணுவேன், மற்றபடி நீ சொல்கிறது தான், இந்த ராஜ்யம் ஃபுல்லாக நான்
உங்கள்கிட்ட கொடுத்தேன். இந்த ராஜ்யம் பார்த்தா எனக்கு வருது. இந்த கர்த்தரோன்ற தீமேத்தேயுல சொல்ல பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை கணக்கிட்டு தான் சொல்கிறாரு. நான் நினச்சேன், கர்த்தாவே இந்த வாரம் வாக்குத்தத்த செய்தி நீங்கள் இவர் கொடுக்குறீங்கன்னா ராஜ்யம் இதுலேயும் கனெக்ட் ஆகுதுடா அப்படின்ற. நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 2 தீமேத்தேயு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படித்தா கூட உங்களுக்கு ராஜ்யம் அதில் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ அது டக்குன்னு அதை வச்சு மாற்ற முடியாது. 16 17 போய் படிச்சிங்கன்னா அடுத்தது ராஜ்யத்தை குறித்து தான் வருது. ஓகேங்களா? அதனால் இது ராஜ்யத்தின் கனெக்டட் செய்தி தான். சொல்லுங்கள், இது எதனுடைய கனெக்டட் செய்தி? ராஜ்யத்தினுடைய கனெக்டட் செய்தி தான். கர்த்தர் அதனால தான் சொல்கிறாரு, இங்கே பாருங்க 18 சொல்லுங்கள், படிங்க படிச்சிடுங்க. இல்லை, இது ஃபஸ்ட்டு கையை தட்டணும். ஏன்னா உங்களுக்கு அந்த இது புரியாது. ஒரு சப்ஜெக்டை விட்டு வெளியில் வந்துட்டு போகிறனால கர்த்தர் அது கூட நம்மளை தொடர வைக்கிறாரு பாருங்க. நான் 2 முறை வெளில போனேன் மெசேஜில், ராஜ்யத்தை விட்டு வெளில போனேன். ஆனால் ராஜ்யத்தை எடுத்துன்னு வந்து கர்த்தர் கரெக்டாக கனெக்ட் பண்ணார். இதுலேயும் கர்த்தர் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறாரு. படிங்களா அந்த வசனம்? கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை, கரங்களை தட்டுவோமா, அந்த பரமராஜ்யம் எப்போ அடையுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? கர்த்தரோ துணை நின்றார். கர்த்தரோ என் கூட இருக்கிறனால தான் அந்த பரமராஜ்யத்திற்கு நான் இங்கே அனுபவிக்க முடியும். அங்கே இல்லை. சொல்லுங்கள், அங்கே இல்லை, நான் இங்கே அனுபவிக்க முடியும். பரலோகத்தில் என்னென்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது. ஆனால் தான் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, அங்கே என்ன நடக்குதோ அது இங்கே செய்யப்படுவதாக அவர் சொல்கிறாரு. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ கஷ்டப்பட்டுன்னு வந்து நொந்து போய் வந்து போயின்னு இருக்காத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போது நீ கஷ்டப்பட்டு நொந்து வந்துன்னு இருக்கிறல, இந்த பிரச்சனைலாம் உனக்கு கூட தீர்க்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் நினச்சிட்டு தான் நடக்கும் உங்ககிட்ட. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினா, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ நினச்சின்னு வரோம் பார்த்தீங்களா, ஐயோ இதுலேருந்து எனக்கு கர்த்தர் விடுவிக்க மாட்டாரா, இதுலேருந்து கர்த்தர் விடுவிக்க மாட்டாரா, அதெல்லாம் உனக்கு ஒரு கொசுறு மாதிரி நான் தட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். பாருங்க, இதில் வருவோம். கர்த்தர் யோசேப்பு இருந்தா. இப்போ கர்த்தர் யோசேப்பு இருந்தோடனே யோசேப்புனா போத்திபார் என்ன சொல்லிட்டான்? எல்லாத்தையும் நீ தான்டா, மொத்தத்தையும் கொடுத்துட்டான். இவன் என்ன சொல்கிறான்னா அதை கேட்டு தான் ஆகணும். எல்லாருமே கேட்டு தான் ஆகணும். அவன் பாருங்க செம ஞானம் உள்ளவன், ரொம்ப இதுவாக இருக்கிறான். ஆனால் இதில் என்ன வருது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்தால் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ என்ன வரான்னா போத்திபாருடைய மனைவி வரா. பாருங்க, போத்திபாருடைய மனைவி வரா. இப்போ அவனை பிரச்சனை கொடுக்குறான். ஓகேங்களா? நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவன் ஒவ்வொரு டைம் நேரமாக சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக நான் எந்த பாவமோ செய்ய மாட்டேன். அதை இன்னொன்று சொல்கிறான், என் எஜமான என்னை நம்பி என்னை கொடுத்துருக்கிறாரு, நான் துரோகம் செய்ய மாட்டேன்ட்டு போய்கிட்டே இருக்கிறான். இவ்வளோத்துக்கு கூட யார் இருக்கிறா? அவர் தான் பாதுகாக்கிறாரு. கர்த்தர் கூட இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது? கூட இருக்க பார்த்து லாஸ்ட்டாக என்ன சொல்கிறான், இவன் போய் அந்த வீட்டுக்கு வேலை செய்யலான்னு போகிறான். பார்த்து யாருமே இல்லை அந்த வீட்டில். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? இவனை பிடிச்சி இழுக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்? விட்டு ஓடிட்டான். ஓகேங்களா? இப்போ அவன் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுறான். என்ன பிரச்சனை பண்ணுறான்னா, இந்த மாதிரி அவன் என்ன அவன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி பாருங்க, கடைசியில் அவன் ட்ரெஸ்ஸு கூட என்கிட்ட தான் இருக்குது, விட்டு போயிட்டான உடனே ராஜா என்ன ஆகுறாரு? போத்திபார் என்ன ஆகுறாரு? ரொம்ப கோவப்பட்டு இவனை தூக்கி சிறையில் போடுங்கடான்ட்டார். இப்போ சிறையில் போட்டாச்சு. ஓகேங்களா? ஹலோன்னா என்ன சொல்லணும்? ஆமாம், கவனிச்சினே வாங்க. நான் தூங்க விட்டு மெசேஜ் எடுக்கிறவன் இல்லை, கதற விட்டு மெசேஜ் எடுக்கிறவன். அதனால் போய் தூங்கிட்டு வருன்ற நினப்புலாம் வந்துச்சுன்னா முடிஞ்சிடும் கதை. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. என்ன சொன்னேன் லாஸ்ட்டாக? சிறைச்சாலை வந்துட்டான். இப்போ கர்த்தர் தானே கூட இருந்தார், தேசமே கூட இருக்குது. இவன் சொல்கிறது தான் கேட்கணும். 2 பேரும் கூட இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? கர்த்தரும் இருக்கிறாரு, இவரும் இருக்கிறார். இப்போ சிறைச்சாலைக்கு வந்தோடனே 21ஆம் வசனம் சொல்லுது, படிங்க. ஏன்னா சிறைச்சாலையில் ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க அவன் கூட, அவன் மட்டும்தான் தனிமையாக இருக்கணும். அப்போ சொல்கிறாரு கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. எத்தனை பேருக்கு லைட் அடிக்குது?
கர்த்தர் இப்பயும் என் கூட இருக்கிறாரு தான், அவர் தான் என்ன ஆசீர்வச்சின்னு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து நம்ம சோர்ந்துடும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம என்னமா பண்ணிடணும். இந்த இப்போல்லாம் கார் இப்போ பயங்கரமாக ஓட்டுக்கிறாங்க, என்னமா சிஎன்ஜியில் ஓட்டிக்கலாம் காரு. சிஎன்ஜினா கேஸ், ஓகேங்களா, கேஸில் ஓட்டிக்கலாம். டபால்னு கேஸ் நின்றுச்சுன்னு வச்சிங்களேன், டபால்னு பெட்ரோலுக்கு மாறிடும். நம்ம பெட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். பெட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அது பெட்ரோலுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். புரியுதுங்களா? எப்போ நிற்கிது வண்டி, சுத்தமாக கேஸு தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் வண்டி நிற்கிது. ஏன்னா அதுக்கு மேலே அதுக்கு ஓட முடியாது. இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னா வேறு ஒன்று வேணும். வேறு ஒன்று வேணும்னா அப்போது வேறு ஒன்று போட்டு தான் ஆகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா கூட பெட்ரோல் இதை ஆன் பண்ணுறாங்க. அது என்ன பவர் தெரியுங்களா? கேஸை விட சரியான பவர் பெட்ரோல். அதான் வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். இது கேஸில் போகிறது முக்கம், புரியுதுங்களா? ஆனால் தான் ஹில்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, கேஸில் வண்டி ஹில்ஸே ஏறாத, பெட்ரோலில் போட்டுன்னு வண்டி ஏறு, அப்போ தான் உனக்கு பிக்கப் கொடுக்கும். அப்போ எங்கே பிக்கப் வருது, பயங்கரமான பிக்கப்பு. ஒன்றும் இல்லாத கார் நிற்க பார்த்து பெரிய பிக்கப் ஒன்று அங்கேயே தான் இருக்குது, வெளியிலலாம் இல்லை, எங்கேயும் இல்லை. சொல்லுங்கள், வெளியில் எங்கேயும் இல்லை, அங்கேயே தான் இருக்குது. எப்போ கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு, கேஸ் உங்கள் கூட தான் இருக்குது, என்னைக்கு வந்து ஆசீர்வாதமும் உங்கள் கூட தான் வந்துன்னு இருக்குது. திடீர்னு ஒரு இடம் ஸ்டாப் ஆகி ஃபுல்லாக நிற்கிது பார்த்தீங்களா, அந்த டைமில் என்னன்னா கர்த்தர் இல்லை, கர்த்தரோ அவர் மட்டும்தான் வராரு கூட. கேஸ் இல்லாத வண்டிக்கு கேஸ், இப்போ பேட்ரி வண்டி வந்துருச்சு. பேட்ரி வண்டி அதே தான், பெட்ரோல் தீர்ந்தா பேட்ரி ஆன் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. அது ஒரு 200 கிலோமீட்ரு அது கொடுக்குது. இங்கே கர்த்தர் கூட வந்துக்கினே தான் இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, மனுஷனும் இருக்கிறான், கர்த்தரும் இருக்கிறாரு, எல்லா பிளெஸ்ஸிங்கும் யோசேப் கிட்ட இருக்குது. பட் அந்த பிளெஸ்ஸிங் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு தனிமையில் வந்த உடனே கர்த்தரோ மாத்திரம் அவன் கூட இருக்கிறார். இங்கே சொல்கிறாரு, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, இதுதான் பெரிய மேட்ரு, அவன் மேல் கிருபை வைத்து, சொல்லுங்கள், அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இன்னும் முடியல, இது இன்னும் இருக்குது, அடுத்தது வைங்களேன். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். எங்க பாருங்க, எங்க இருந்து என்ன மாதிரி வருது பாருங்க. இப்போ சொல்லுங்க, கர்த்தரா கர்த்தரோவா? நான் மாதிரி தேவன் நம்ம ஆராய்ச்சின்னு கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா பயமே போயிடும் பாருங்க. அது ஆபத்தில் பாட்டு பாண்டமே, ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், அவ்வளோதான். ரொம்ப சரியான தேவன் அவர், எதுலேயும் நம்மளை விடுற. இப்போ எனக்கு வந்து தெரியும், உங்களுக்கு வந்து இதுவரை நம்ம ஐயோ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போ சோர்ந்துடுறோம் பார்த்தீங்களா. அந்த சோர்ந்துற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம், நீங்கள் நினச்சி கூட பார்க்க வேணாம், அவர் உங்களுக்கு முன்னாடி அவர் மட்டும்தான் உங்கள் பின்னாடி நின்றுக்கிறாரு டோட்டலாக. ஆனால் இதில் என்ன ஒரு மேட்டர்னா, நீங்கள் நின்று யோசிக்கிறீங்களா, அவர் நின்று நீங்கள் எப்படிலாம் இதை மேற்கொள்ள நினச்சினுக்கிறீங்க பார்த்தீங்களா, ஐயோ இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் மேற்கொள்ள முடியும். கட்சியில் பார்த்தா சப்பையாக முடிச்சிடுறாரு, ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பை. வேத்தில் ஒரு 3 பேரை நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு பெரிய தைரியம் கர்த்தர் கொடுத்தாரு. இந்த கர்த்தரோ பாருங்க, அங்கே ஒப்புவித்தான், அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றிலும் யோசேப்பு செய்வித்தான். இங்கே கர்த்தர் கர்த்தரோ மாத்திரம் இருந்துக்கிட்டு, இப்போ சிறைச்சாலையில் இருக்கிறவனா, சிறைச்சாலை தலைவனே வந்து இந்தடா முழு பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், எங்கேருந்து ஒரு கூண்டுக்குள்ளேருந்து எல்லாரையும் நீமை அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு. கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், சொல்லுங்க, அவன் எதை செய்தானோ. நான் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். இப்போ நான் போய் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன், அவன் எதை செய்கிறானோ கர்த்தர் அந்த பிஸ்னஸை கர்த்தரோ வாய்க்க செய்தார். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க, இல்லை ஒரு இடத்துல போய் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, கர்த்தரோ அதை வாய்க்க செய்தார்.
ஏன்னா நம்ம வெளியில் சுதந்திரமாக இருக்கிறோம். புரியுதா? நீங்கள் தொடர்றதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், ரைட்டு, ஓகே. ஆனால் இங்கே என்ன நடக்குது? எதுவுமே இல்லாமல் ஒரு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல வாய்க்க செய்கிறார். எங்கே, அதாவது இதுலேருந்து என்ன சொல்லலான்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு லோனை போடுறோம், கரெக்டாக? ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோனை போடுறோம், எல்லாமே லோனை போடுறோம், புரியுதுங்களா? கூட அவனுங்க வரானுங்க. ஆனால் கர்த்தரோன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா லோனே கிடையாது, நீ மாத்திரம் அதை முடிச்சிடுவ. லோன் வாங்கி கட்டணும்னு அவசியம் இல்லைப்பா. கர்த்தர் இருந்தால் லோன் வாங்கி கட்டலாம். ஆனால் கர்த்தரோ இருந்தால் எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலையில். அந்த மாதிரி உன் வாழ்க்கை இருந்தாலும் லோனே இல்லாமல் வீடு கட்டுவேன், லோனே இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுவேன். சொல்லுங்க, கர்த்தரோ என்னோடு இருக்கிறார், நான் செய்வதை கர்த்தரோ வாய்க்க பண்ணுவார், எல்லாவற்றிலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சிறைச்சாலைக்கு வந்துட்டோமே, எப்படிடா இங்கேருந்து போகிறது தவித்து கொண்டு. ஏன்னா வெளியில் இருந்தால் கூட ஹெல்ப்பு கேட்கலாம். இப்போ இவனை விடுவிக்க யாரும் இல்லை. ஆனால் கர்த்தரோ இவனுக்கு துணையாக இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இவன் வெளில வரான். யார்? யோசேப்பு வரான், வெளில வரான். மறுபடியும் ராஜாவுக்கு போய் அவர் கண்ட சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ராஜா தூக்கி பழைய பொறுப்பத்தை காட்டிலும் இன்னும் ராஜ மரியாதை கொடுத்து வைக்கிறாரு. எப்படி ராஜ மரியாதை கொடுத்து வைக்கிறாருன்னா, கல்யாணம் பண்ணி வச்சு ரதத்தில், குதிரை ரதத்தில் ஊர்வலம் வர வச்சு சொல்கிறாரு, இவன் சொல்லாமல் ஒருத்தனும் கை கால் அசைக்கூடாதுரா. எப்போ இது நடந்தது? கர்த்தர் கூட இருக்க பார்த்து இல்லை, கர்த்தரோ மாத்திரம் கூட இருக்க பார்த்து நடக்குது. கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காது. காரணம், கர்த்தரோ உங்களோட கூட இருக்கிறதினால் கர்த்தர் சொல்கிறது மாத்திரம்தான் உங்களுக்கு வாய்க்கும். உபாகமம் 28ஆம் அதிகாரம், அது வேணாம், நான் டக்கு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை எல்லாம் நீங்கள் பார்த்தது தான், பார்ப்போம். புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். இங்கே பாருங்க, அவனுடைய உயரம் இதெல்லாம் 7ஆம் வசனம் வரலும் சொல்லப்பட்டிருக்கு. நான் இதில் முக்கியமான வசனம் மட்டும் சொல்லிடுறேன். 28லேருந்து வைங்க. நான் இப்போ அதை மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, கோலியாத்துன்றவன் வராங்க. கோலியாத்துன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் அவர்? பெலிஸ்தன், புரியுதுங்களா? சொல்கிறான், அவன் எத்தனை அடிக்கிறான்னா 9 அடி 9 அங்குலம், புரியுதுங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 அடி இது. அவன் வந்தான்னா முடி போய் அதில் டச் ஆகின்னு இருக்கும் போல், அந்த ஹைட்டுக்கு இருக்கிறான். கீழே இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஹைட்டுக்கு இருக்கிறான். இப்போ என்னையே நிறைய பேர் ஹைட்டாக தான் இருக்கிறீங்கன்றீங்க. நானே பார்த்தீங்கன்னா 5 அடி 11 அங்குலம் தான். ஆனால் அவன் 9 அடி 9 அங்குலம். அப்போ எப்படி இருப்பான் பாருங்கள். அது இல்லாமல் வசனம் அவனை குறித்து சொல்லுது, அவன் மார்க்கவசம் அந்த கேடகெல்லாம் எடுத்துகிட்டு வரான். அவன் போட்டுன்னு இருந்த மார்க்கவசம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமானதாக இருக்குது. ஒரு மார்க்கவசம் 25 கிலோ. சொல்லுங்கள் பாப்போம், ஒரு மார்க் 25 இல்லை 26 கிலோ. 26 கிலோ 2 மார்க்கவசம் இப்படி போட்டால் இந்த பக்கம் 26 கிலோ, இந்த பக்கம் 26 கிலோ. நம்மளால் அரிசி மூட்டை 25 கிலோவே தூக்க முடியுது அவங்களால? இந்த சைடில் யாரும் தூக்க மாட்டீங்க. அதுக்கு சாம்பிள் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த சைடில் யூத்து பசங்க, வாலிப பசங்க இப்போதைக்கு தூக்கலாம். அதுங்க
ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தெரியும். அவன் பாருங்க, இந்த பக்கம் 26 கிலோ, இந்த பக்கம் 26 கிலோ. அவன் யார் இவன் வச்சுன்னு இருக்கிறது. ஈட்டிலாம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ. இவர் பேர் என்னன்னா, இவர் பேர் என்ன சொல்லுங்கள்? இல்லை, இவர் பேர் புருடா மன்னன். ஏன் புருடா மன்னன்னா, இவனை யார் நம்ம சொல்கிறோம்? கோலியாத்தை பிசாசு. அதுதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு. ஆமாம், அவன் காட்டுறதெல்லாம் பீலா வேலை தான், ஒன்றுமே ஒரிஜினல் கிடையாது. இப்போது என்னன்னா, அந்த மாதிரி மாட்டு வந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? எப்பா அவ்வளோ பெரிய இரும்பை மாட்டிங்கன்னு எப்படி வர்றான்டா அப்படின்ட்டு. அவன் பாருங்க வந்து அவன் சொல்கிறான், உங்களை ஒருத்தனாவது இருந்தன்னா வாங்கடா. அவன் அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க பயந்துட்டாங்க. அவன் விடுற வார்த்தையை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க, எனக்கு இருந்த அறிவு கூட அவங்களுக்கு இல்லை போல. அவன் என்ன ஒரு முறையாக வந்து சொல்கிறான், உங்களில் ஒருவன். நாங்கள் இவனே பெரிய ஆள், இவன் பின்னாடி இவன் படையும் வருது. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே, சவுல் ராஜாவிலேருந்து எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. இவன் என்ன சொல்லணும்? உங்களை மொத்தமாக கூட வாங்கடா சொல்ல பாருங்க. அவன் உஷாரு. அதுக்கு தான் வந்து வசனம் க்ளீனாக சொல்லுது, அவன் பொய்யனும் அவன் தந்திரமாக தான் வருவானா. அவனுக்கு நல்லா தெரியும், மொத்தமாக கூப்பிட்டா வந்து நம்ம மேலே 100 பேர் ஏறினாலே நம்ம கதை முடிஞ்சுது. நம்ம இப்படி மட்டும் போயிட்டு உங்களை ஒருத்தன் வாடா பார்ப்போம் அப்படின்னு எத்தனை நாள் குரல் விட்டான் தெரியுங்களா? 40 நாள் குரல் விட்டுக்கிறான். 40 நாள் அதுலேயும் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஹைட்டு, நீ அவ்வளோ பெரிய ஆள், உங்கள ஒருத்தன் வாடான்னு கூப்பிடுற. நீ என்ன பண்ணுற? எல்லா கவசத்தையும் கிலோ கணக்கில் மாட்டின்னு வர. ஏன் நீ தைரியமாக நிற்கலாமே, நீ ஏன் அவ்வளோ கிலோ கணக்கில் மாட்டின்னு வர? அப்போ அவனுக்கு நல்லா தெரியுது, எப்பா எப்படி இருந்தாலும் கர்த்தரோ அவங்களோட இருந்து என்ன அச்சு போட்டுருவார். நிறைய இடத்துல நம்ம வேல்யூ நம்மளுக்கு தெரில, நம்ம வேல்யூ நம்மளுக்கு தெரியாதால் தான் பயந்து நிற்கிறோம். இங்கே ஆனால் பார்த்தா தாவீதுன்னு ஒருத்தன் வரான், புரியுதுங்களா? அவன் பாருங்கள் யதார்த்தமாக வரான், எப்படி சூப்பராக வரான் பாருங்கள். அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இப்போ இதில் இவங்க அண்ணன் 3 பேர் மூத்தவன் இருக்கிறான். 3 பேரும் வீரன். அவனுக்கு அந்த சண்டையில் போய் நிற்கிறானுங்க, எல்லாம் போய் நிற்கிறானுங்க, டெய்லி போய் நிற்கிறானுங்க வந்துடுறானுங்க, டெய்லி போய் நிற்கிறானுங்க வந்துடுறான். இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, ஈசா என்ன சொல்கிறாருன்னா, டேய் நீ போயிட்டு இந்த சாப்பாடையும் இந்த மாவையும் இதுவும் போயிட்டு இந்த பால் ரொட்டியும் போயிட்டு கொடுத்துட்டு, அப்படியே நம்ம அண்ணனுங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் விசாரிச்சிங்கன்னு. ஏன்னா இவருக்காவில் எங்கள் பசங்க போயிட போகிறாங்களோ இவருக்காவில் போய் விசாரிச்சுன்னு வந்துடுறான். இவனுக்கு தாவீதுக்கு எதுவுமே தெரியாது. எது தெரியாது? ஒருத்தன் 40 நாள் வந்து புருடா ஓட்டுனுங்கிறான்றது தாவீதுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அவன் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறாங்க. போனால் ஜனம் ஃபுல்லாக நிற்கிது. என்னடா ஜனம் ஃபுல்லாக நிற்குது அப்படின்ட்டு இவன் பார்க்குறான். பார்த்தா ராட்சிதமான ஒரு மனுஷன் வந்து குரல் விடுறான். இவனுக்கு கோவம் வருது. சொல்லுங்கள், பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அதை பார்த்து அழமாட்டேன், கோவம் வரணும். சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், பிரச்சனை வந்தால் அழக்கூடாது, கோவம் தான் வரணும். மறுபடியும் சொல்லுங்கள், பிரச்சனை வந்தால் அழக்கூடாது, கோவம் வரணும். காரணம் என் கூட யார் இருக்கிறாருன்னா கர்த்தர் இருக்கிறார். புரியுதுங்களா? இப்போது இந்த ஸ்பீக்கர் இருக்குது, இந்த ஸ்பீக்கருக்கு காலையில் ப்ராப்ளம் பண்ணிச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு என்னமோ நான் அதை வந்து இது பண்ணுறேன். எல்லாமே செஞ்சு முடித்த உடனே டப்பால்னு இந்த ஸ்பீக்கர் போகுது, இந்த போனோன்னே இதுக்கும் சரி பண்ணுறேன். டப்புன்னு பார்த்தா மைக்கு சரியாக, சரி மைக்கு உடனே பசங்க என்ன சொல்கிறேன், ஆனால் இது டோட்டல் சிஸ்டத்தையும் மாற்றினேன். இப்போ டோட்டல் சிஸ்டத்துக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா போட்டு நான் மொத்த பொருளையும் நான் வாங்கி போகிறேன். மறுபடியும் ஹலோன்றேன், ஹலோ அப்படின்னு கேட்குது. இப்போ எனக்கு என்ன வரணும்? அதை பார்த்து ஐயோ ஏங்க அப்படின்னு அழுதுனுந்தா, அப்போ நான் எங்கே போய் முறையிடணும்? எவன் எனக்கு கொடுத்தானோ அவன்கிட்ட போய் நிற்கணும், வாடா அப்படின்னு போய் நிற்கணும். இங்கே தாவீது அப்படி தான் வரான். டோட்டல் இஸ்ரவேல் ஜனங்களும் அவனை பார்த்து பயந்துன்னு தான் இருந்தது. ஒவ்வொரு முறையும் பயந்து ஓடுறாங்க. வசனம் அதான் சொல்லுது. நீங்கள் 28ஆம் வசனத்துலேருந்து வீட்டில் போய் படிங்க, டைம் இல்லை படிக்கிறதுக்கு. ஓடுறாங்க. இவன் என்ன இப்போ பண்ணுறான், போய் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, சாப்பாடை கொடுத்துட்டு வேறு ஒருத்தர்கிட்ட கேட்குறான், என்ன நடக்குதுங்க அப்படின்னா. உடனே அவன் சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி வந்து அப்படின்னு. இதை விசாரிச்சுன்னு இருக்க பார்த்து அவங்க அண்ணன் பார்த்துட்டான். பார்த்துட்டு வந்து கேட்குறான், டேய்
ஆடு மேய்ச்சல் இல்லாமல் நீங்கள் வந்து என்னடா பண்ணுகிற? ஆடு அவன்கிட்ட விட்டு வந்த திமுரு தானே உனக்கு, சும்மா வந்து இங்கே நின்று வேடிக்கை தானே பார்க்க வந்த நீ? அவங்க அண்ணன் கேட்குறான், என்ன பார்க்க வந்த? வேடிக்கை பார்க்க வந்த. வசனம் அப்படியே இருக்கும், வேடிக்கை பார்க்க வந்தேன்னு. வேடிக்கை பார்க்க வந்த போடா அப்படின்னோடனே அவன் பாருங்கள் தாவீது டப்பான்னு போயிட்டு அப்படியே நைஸாக போய் அர்த்தவங்கிட்ட போய் கேள்வி கேட்குறான். என்ன தான் இந்த மாதிரி அப்படி. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதை ஒருத்தன் என்ன பண்ணான்னா நேராக போய் சவுல்கிட்ட விட்டான் காதில். என்ன விட்டான்னா, இந்த மாதிரி தாவீதுன்னு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கேட்டான், அவன் என்ன சொல்கிறான், நானே அச்சு போட்டுருவான்றான். உடனே சவுல் சொல்கிறான், அவனை கூட்டின்னு வாங்கடா அப்படின்றான். சவுலுக்கு இப்போ தான் கொஞ்சம் தைரியம் வருது, கூட்டின்னு வாங்கடான்னு பார்த்துட்டு கேட்குறான். தாவீதை பார்த்துட்டு, ஏன் என்னப்பா நீ? நான் வந்து ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன். அவன் யார் இன்னமும் அவ்வளோ சவுண்டு விட்டுனுக்கிறான்? விருத்த சேத்தனம் இல்லாத அவன் நம்மளை தேவனை நிந்திக்கிறான்னா நீங்களாம் என்ன பண்ணுகிறீங்க? யாரை பார்த்து கேட்குறான்? ராஜாவை பார்த்து கேட்குறான். ராஜா ஒரு கட்டளைட்டன்னா அச்சு திம்சம் பண்ணுங்கள் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. ஆனால் இவன் ராஜாவை பார்த்து கேட்குறான். அவன் சொல்கிறான், அப்பா இல்லைப்பா, அவன் ரொம்ப மோசமான ஆள், நீ ஆடு மேய்ச்சின்னு இருந்தவன், அவன் வந்து குழந்தையிலேருந்தே பெரிய வீரம்பா அவன். நான் சொல்கிறது என்னன்னா, தாவீதுடைய கதை உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்க பார்த்து கர்த்தரோ வர்றாருன்றதை நான் சொல்கிறேன் நான், ஓகேங்களா? அவன் பெரிய வீரம்பா அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், நான் ஒரு முறை சிங்கத்தை ஆடு வந்து தூக்கின்னு போயிடுச்சு, நான் தொடர்ந்து அதை பிடித்து, சொல்லுங்கள், தொடர்ந்து அதை பிடித்து அதை சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு விற்றேன், கரடியின் வாயிலேருந்து தப்பு விற்று அதை அச்சு தாடியை பிடிச்சி அச்சு கொன்று போட்டேன். அதையே கொன்று போட கர்த்தர் கிருபை செய்தார்னா இவனையும் அடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை. இப்போ உடனே இவன் என்ன பண்ணுறான், சேஃப்டிக்கு சரிப்பா நீ போய் அவனை அடி. இவனுக்கு பாருங்கள் எங்கே வருதுப்பா, போனால் ஒருத்தனோட போட்டோன்னு இவன் வந்து இருந்தாலும்ப்பா உன்னை தனியாக சாக அனுப்ப எனக்கு மனசு இல்லைன்ற மாதிரி நீ என்ன பண்ணு, மார்க் அவசரெல்லாம் போட்டுக்கோ, இந்த புதுசாக கிரிக்கெட் ஆடுறவனுக்கு பேடு மாட்டி விட்டா எப்படி இருக்கும், அந்த வசனம் அப்படி தான் வருது. அது கோலியாத் இருந்துச்சு. இவன் என்ன பண்ணுறான், சவுல் பேடெல்லாம் மாட்டி விட்டு போடா அப்படின்னோன்னு இவன் நடக்க முடியல. உடனே அவன் என்ன சொல்கிறான், இந்த அப்பியாசம்லாம் எனக்கு இல்லை, அப்பியாசம்னா என்னன்னா இந்த பழக்கம் எனக்கு இல்லை எனக்கு, அதனால் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு போயிட்டு அவன் ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான், கோல் தான் வச்சுன்னு இருப்பான். நீங்கள் அங்கே கவனிக்காதீங்க, நான் வசனத்தை தான் நான் சொல்லுங்கிறேன், ஓகேங்களா? எல்லாருமே இவர் சொல்கிறதுலாம் கரெக்டாகுதா அப்படியே படிச்சிக்கினே வராதிங்க, என்னை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறான், தடியை எடுத்துக்கின்னு வரான், ஆடு மேய்க்கிற தடி போய் கோலியாத்துக்கிட்ட வந்தால் அவனும் பாருங்கள் வரான், கோலியாத்தும் வரான், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்துட்டு இவன்னா இவ்வளோ அழகாக இருக்கிறான், பையன் வெள்ளையாகிறானே, கலராகிறானே, செம்ம அழகாக இருக்கிறானே, டேய் என்னடா அதில் தடி எடுத்துன்னு வந்துக்கிறேன் நாயாடா நான்? அவன் கேட்குறான், கோலியாத்து கேட்குறான், டேய் தடி எடுத்துன்னு வந்துக்கிறேன் நாயாடா நான் அப்படின்றவனே அவன் சொல்கிறான், நான் யார் தெரியுமா? அவன் சொல்கிறான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவத்தின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்திருக்கிறேன்டா, உன்னை நான் இப்போ அடிப்பேன், அடியை பார்த்து நீ உழுவ, உன் தலையை வெட்டி நான் காகங்களுக்கு ஆகாயத்தை பச்சைகளை நான் இறையா போடுவேன்டா அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். ஒரே அடி கீழே ஊறான். சரி, இதுக்கு கோலியாத்து ஊந்துட்டாங்க. ஓகே, சாப்டர் க்ளோஸ். இப்போ கோலியாத்து சாப்டர் க்ளோஸ். இப்போது சவுல் யார்ரா அவன்? யாரை பார்த்து? இப்போ ஜனங்களை பார்த்து கேட்குறான், யார்ரா அவன், யார்ப்பா இவர் அப்படின்றான். உடனே அவன் சொல்கிறான், அவனை கூட்டுட்டு வாங்க அப்படின்னு. இது வரலாம் தாவீது யாருன்னே அவனுக்கு தெரியாது. இப்போ கேட்குறான், யார்ப்பா நீ? நான் தான் ஈசாயினுடைய மகன், நான் வந்து ஆடு மேய்த்துன்னு இருக்கிறேன். எனக்கு அவன் பேசுனது எனக்கு செம்ம கோவம் வந்தது. அவன் சொல்கிறான், பயங்கரமாக சொல்கிறான், எனக்கு செம்ம கோவம் வந்தது, அவனை பார்த்து நீங்களாம் எப்படி சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கர்த்தர் மாத்திரம்தான் என்னோட கூட இருந்து என்னை வழி நடத்தின தேவன். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட கூட தான் இருந்தார், ஓகேங்களா? கூட இருந்த பிரயோஜனம் இல்லை, காரணம் அவர்களை விசுவாசிக்கல. ஆனால் எப்போ வந்து ஒருத்தவன் யாருமே இவங்களை வீழ்த்த முடியாது, கர்த்தரோ மாத்திரம் வீழ்த்த முடியும்னானோ இவன் ஒருத்தன் தான் ஏறி போய் அடிச்சான். அதுக்கு முன்னாடி அவன் ஏறி வந்தான். அங்கே பாருங்க, வசனம்லாம் போய் படிச்சிங்கன்னா கோலியாத் எதிராக வந்தான், கோலியாத் எதிராக வந்தான். அதனால தான் சொல்லலாம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போதான் அவன் உங்களை விட்டு
ஓடி போவான் அப்படின்ன பற்றி லாஸ்ட்டாக வசனம் சொல்லுது, 48 சொல்லுது, தாவீது அவனுக்கு எதிராக ஓடினானோ. எந்த தைரியம் அது? கர்த்தரோ அவனோடு கூட இருந்ததுனால. அதனால தான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். இன்னும் ரெண்டு இது மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறேன் பாருங்கள், நிறைய இருக்குது. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுவும் ஒரு கதையாக நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்கள். பெரிய பிரச்சனையிலேருந்து கர்த்தர் எப்படி விடுதலை கொடுக்குறாரு அப்படின்னு. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானான் என்னுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதி யாரு? சிசேரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். இப்போ இதில் என்னன்னா, இவனை குறித்து நான் சொல்கிறேன் பாருங்கள். சிசேரா சொல்லுங்கள். சிசேரா இவன் யாருன்னா ஒரு சேனாதிபதி. ஓகேங்களா? யாபின் ராஜாவாக இருக்க பார்த்து இவன் சிசேரா ஒரு சேனாதிபதியாக இருக்கிறான். இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா 900 சேரியட்ஸ் இருக்குது. என்னது 900? அதான் 900 சேரியட்ஸ். 900 சேரியட்ஸ். ஓகேங்களா? சேரியட்ஸ்னால் என்னது? ரதம். அது எப்படி இருக்கும் அந்த ரதம்? ட்ரெயின் மாதிரி இது, ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பு, அயன். 900 இருந்துன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த நவீன காலத்தில் ஒரு இரும்பை நம்ம இது பண்ணி ட்ரெயின் சக்கரத்தை செய்யலாம், எல்லாமே செஞ்சுட்டு போகலாம். அந்த காலத்தில் ஒரு சேரியட் செய்கிறதுக்கே பெரிய விஷயம் இரும்பில். ஆனால் 900 சேரியட் இவன் செஞ்சுருக்கிறான். இப்போ நம்ம சிஎம் போனாருன்னா என்ன ஆகுது? ஃப்ரண்ட்டில் 10 காரு, இந்த பக்கம் 10 கார் போதில்ல. ஆனால் சிசேரா போனோன்னா இவனுக்கு முன்னாடி பின்னாடி 900 சேரியட்ஸ் போகுமா. அவன் யாருக்கு விரோதமாக வந்துட்டான்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்துட்டான். யார்? சிசேரா. 20 வருஷம் அவங்கள மடக்கி வச்சிருக்கிறான். எத்தனை வருஷம்? 20 வருஷம். இங்கேயும் கர்த்தர் நேரமா சொல்கிறாரு, நான் உங்களை அவன் கையிலிருந்து நான் விடுவிப்பேன்ட்டார். பாருங்க, ஒரு வார்த்தை சொல்லி அடிப்பேன்று அவர் சொல்லிட்டு அடிக்கிறாரு. எப்போ சொல்லிட்டு அடிக்கிறாருங்களா? சொல்லாமல் அடிக்கிறது தான் நிறைய. சொல்லிட்டு அடிக்கிற இடம் எங்கே தெரியுமா? பெரிய பிரச்சனை இல்லை. பட் 900 சேரியட்ஸ் ரதம்னா தெரியும் உங்களுக்கு, எந்த மாதிரி இருக்கும் தெரியும். அந்த ரதம் ஒன்று மேலே லாரி டயர் ஏறினாலே நம்மளுக்கு முடிஞ்சிடுது. ஆனால் அவன் கூட இத்தனை பேர் 20 வருஷம் ஜனங்களை மடக்கி வச்சுக்கிறான். கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் உங்களை 4 தினத்தில் நான் உன்னை விடுச்சு வச்சுருவேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. எலிசா தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? இல்லை பார்க்காதீங்கண்ணா, எனக்கு கவனிங்க. என்ன தெரியுங்களா சொல்கிறான்? அவன் எப்படி சாவான் தெரியுமா? சொல்கிறாரு, எப்படி சாவான் தெரியுமா? ஒரு பொம்பளை கிட்ட சாவான். சொல்லுங்கள் பார்ப்போம். பொம்பளைன்னா தப்பாக இல்லை, வீக்கான பர்சன். சொல்லுங்கள் வீக்கான பர்சன். லேடிஸ் வீக் தானே நீங்கள்? உங்களை பார்த்தா கத்த சார் பராக்கிரமசாலி. சொல்லிட்டாரு, முன்னாடியே சொல்லிட்டாரு. அவன் எப்படி சாவானா, ஒரு பொம்பளை கையில் செத்துருவான் அப்படின்ட்டு. இப்போ அவனை இஸ்ரவேல் ஜனங்க போகிறாங்க. போனோடனே அவனுக்கு ஒரு பயம் ஒன்று வந்துருச்சு. வீட்டில் போய் படிங்க, நியாயாதிபதிகள் 4:2 போய் படிங்க. பெரிய பயம் அவனுக்கு வந்துட்டு, எங்கேருந்து அந்த பயம் வந்துன்னு தெரில. அவனுடைய இராணுவம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அழிஞ்சு போச்சு. இப்போ நேராக ஓடி போய் ஒளிய பார்த்து ஒரு வீட்டில் போய் கதவு தட்டுறான். ஒரு சிஸ்டர் கதவு திறக்கிறாங்க. ஒரு சிஸ்டர் கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்த உடனே அந்த சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க பாருங்க. சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அவனை போர்வையால் போத்தி மூடி, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டின்னு போயிட்டாங்க உள்ளே. உடனே அவன் என்ன பண்ணுறான், குடிக்க எனக்கு ஏதாவது தண்ணி வேணும் அப்படின்றான். பெரிய ஆளுங்க சிசேரா. ஓகேங்களா? 20 வருஷம் கொடுமை பற்றி இருக்கிறான். ஓகேங்களா? நான் அதான் சொல்ல வரேன், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும். படிச்சிருக்கீங்களா இந்த சாப்டர் சிசேரா? ஓகேங்களா? சிசேரா படிச்சிருக்கீங்களா இந்த சைடில்? ரைட்டு, ஓகே. இப்போது தண்ணி கொடுத்து ஊற்றினோடனே அவன் சொல்கிறான், என்னை யாராவது தேடி வந்தாங்கன்னா
நான் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டான். இப்போ அதை பத்து தூங்குறான். அவன் தூங்க பார்த்து இந்த பொம்பளை நேரமா வந்து ஒரே ஒரு ஆணி, சொல்லுங்க பார்ப்போம், ஒரே ஒரு ஆணி. பாருங்க, தேவனி பெரிய பெரிய பிரச்சனை இதில் ஒரே கூழாங்கல்ல மேட்ரை முடிகிறாரு. எல்லாம் ஒரே கர்த்தரோ இருக்கிற இடத்துலலாம் ஒரே ஆள் சப்பியாக முடிச்சிடுறாரு. 20 வருஷம் ஜனங்க அந்த படையை பார்த்து பயந்துருக்க பார்த்து அவன் நேரமா பண்ணுறா, ஆணி எடுத்துட்டு வந்து அவன் தூங்க பார்த்து நடுவில் நெத்தில் வச்சு அடிக்கிறான், சுற்றி வச்சு. கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரா அவன் ஒரு பொம்பளை கையில் தான் சாவான்ட்டாரா? அவள் சுத்தியலை எடுத்து, பைபிளில் அப்படியே வரும், சுத்தியலை எடுத்து ஆணி எடுத்து நெத்தியில் அடிக்கிறா. அந்த ஆணி தலையில் பொத்துக்குன்னு போயிட்டு தரையில் போய் சொருவி இருக்கு. என்னதான் சொல்ல வர நீ? சொல்லுங்க. அவனுடைய 900 ரதம் முழுக்க முழுக்க இரும்பினால் செய்யப்பட்டவை. ஒரு ரதத்துக்கு 4 சக்கரமே வைங்க, ஒரு ரதத்துக்கு 4 சக்கரம் வைங்க. 900 ரதம் இருக்குது. ஆனால் அந்த 899 அவர் பயன்படுத்தலை, ஒரே ஒரு ரதத்தையும் பயன்படுத்தலை. அந்த ஒரே ரதத்தில் 4 சக்கரம் இருக்குது. அந்த 4 சக்கரத்தையும் பயன்படுத்தலை. அதில் இருக்கிற ஒரே சக்கரத்தில் ஆணியை எடுத்து நடு மண்டியில் கதையை முடிச்சார். அதுதான் சொல்கிறேன்ல, அப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கட்சியில் சப்பியாக முடிஞ்சிடும் கதை. சொல்லுங்கள், அப்படி பார்த்தா கர்த்தரோ சப்பியாக அதை முடிச்சுடுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். தி கிரேட் சிசேரா killed by one sister. ஹலோ, நான் எத்தனை பேர் சொன்னீங்க? அப்படிப்பட்ட கிரேட்டான ஒருத்தவன் ஒரே ஒரு சிஸ்டரா killed by சிஸ்டரா சப்பியாக முடிக்கிறாரு. ஒன்று சப்பியாக முடிக்கிறாரு. லாஸ்ட்டாக இன்னும் ஒன்று மட்டும் பார்க்குறேன், டைம் இருக்குது அதனால தான். ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் வைமா 6 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். ஆமாம், 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வைங்க. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் தெரியும் உங்களுக்கு. சீரியாவின் ராஜா பெனதாத், அவர் வந்து என்னது ராஜா, இந்த ராஜாங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. பெனதாத் சமாரியாவை ஃபுல்லாக முற்றுகையிட்டுட்டான். ஓகேங்களா, முற்றுகையிட்டு அந்த இடத்தையே மறைச்சிட்டான். பல வருஷம் மறைச்சிருக்கான். இப்போ மறைச்ச உடனே அவன் என்ன, முற்றுகையிட்டதால் இவங்களால் வெளியில் எங்கேயும் பெரிய பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனைன்ற. ஆனால் இது இருக்கிறதுல கொடுமையான பிரச்சனை, இது பெரிய பிரச்சனை. இந்த கொரோனா கூட பிரச்சனை இல்லை, இது அதை விட ரொம்ப கொடூரமான பிரச்சனை. ஃபுல்லாக வளைச்சிட்டான். ஓகேங்களா, வளைச்ச உடனே இவங்களால சாப்பிடக்கூட வழி கிடையாது. தேசம் எங்கும் பயங்கரமான பஞ்சம்.
ஃபுல் பஞ்சம். அந்த பஞ்சத்தில் நீங்கள் வெளில போய் சாப்பிட முடியாது, சுத்தமாக சாப்பிட முடியாது. ஏன்னா வெளில போனால் என்ன ஆகும், அவன் கொன்றுவான் அவங்கள. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செத்தாலும் வெட்டுண்டு சாவறதுக்கு பதில் பட்னி கடந்தே அப்படியே செத்துடலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறீங்க. ஓகே, நினச்சின்னு இருந்தாங்க அவங்க. பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்தில் நடக்காத ஒரு கொடுமை ஒன்று நடந்தது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடிய பஞ்சம்னு. என்ன நடந்ததுன்னா, ஒரு சகோதரி என்ன பண்ணுறா, அந்த ராஜா கிட்ட வந்து கூப்பிட்றா, ராஜாவே எனக்கு இறங்கும், என்னை ரட்சியும்ன்றான். இவன் ஏய் போ, இது எப்போ பார்த்தாலும் இது இப்படி ஆகுது, எப்போ பார்த்தாலும். உடனே இருந்தாலும் அவன் பேசுனதை விட்டு மறுபடியும் போய் அவகிட்ட கேட்குறான், என்ன தான் உன் பிரச்சனை சொல்லு, ஒரு கோவமாக தான் கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறா, பஞ்சம், பயங்கரமான பஞ்சம், சாப்பிட எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது, தண்ணி கூட போய் பிடிக்க முடியாது. இப்போ அவள் சொல்கிறா, ஐயா நானும் என் பக்கத்து வீட்டு பொம்பளையும் ஒரு முடிவு எடுத்தோம். என்ன முடிவு எடுத்தோன்னா, பசி நம்மளை முடியல, சுத்தமாக முடியல. இன்றைக்கி வந்து கவனிப்பா, பசி வந்து சுத்தமாக முடியல. இன்றைக்கி என்ன பண்ணலாம், என் குழந்தைய கொன்று ஆக்கி துண்ணுடலாம். நாளைக்கு நான் ஆக்கி துண்ணுடலான்றது என்ன வசனம் அப்படியே தான் வரும், ஆக்கி தின்றலாம்னே வரும். ஓகேங்களா? நாளைக்கு உன் குழந்தைய ஆக்கி துண்ணுடலான்னா அப்போ எப்பேற்பட்ட பஞ்சம் இருந்திருக்கும் பாருங்கள். சொல்லுங்கள், எப்பேற்பட்ட பஞ்சம். புள்ளியே கொன்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பசி, எந்த அளவு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருப்பாங்கன்னு பார்த்துங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பெரிய பிரச்சனை. தான் புள்ள இருந்தால் டீல் போட்டுக்கிறாங்க. அதனால டீல் போட்டதில் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுடைய குழந்தைய கொன்று சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே மறுநாள் என்ன ஆகுது, மறுநாளும் பசிக்குது, வேறு வழி கிடையாது. இப்போது உன் குழந்தைய தாடி கொன்று சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்து அவள் குழந்தைய மறைச்சி வச்சிட்டான். இப்போ மறைச்சி வச்ச உடனே இவள் போய் ராஜா கிட்ட கேட்குறா, சொல்கிறா, நேற்று என் குழந்தைய கொன்று தின்னாச்சு, இன்றைக்கி வந்து இவள் குழந்தைய கேட்குற மறைச்சி வச்சிட்டானோடனே ராஜாவால் தாங்க முடியல. அவன் தன்னுடைய ட்ரெஸ்ஸை கீழ்ச்சின்னு கதறான், பயங்கரமாக கதறான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் வரும். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில், ஏன்னா அவனுடைய ரதங்கள் அப்படியேப்பட்ட ரதம், வெளில போகவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 4 குஷ்டரோகிங்க 7ஆம் அதிகாரத்தில் வருது, 4 குஷ்டரோகி. அவனுக்கு என்னமா ஒரே ஒரு, ஆனால் இதுலேயும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நாளைய தினம் இன்றைய நாளில் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள்னு சொல்லிட்டாரு. சொல்லுங்கள், நாளைய தினத்திலே, அதுதான் சொல்லி அடிக்கிறார் ஒவ்வொரு நேரத்தில். நாளைய தினத்தில் இந்த நேரத்தில் நீ வந்து நாளைக்கு என்னப்பா டைமு, நேற்றைய நேரம் அப்படின்னு, அந்த மாதிரி நாளைய நேரத்தில் இதெல்லாம் உனக்கு சரியாயிடும் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணனா, அந்த 4 குஷ்டரோகி என்ன சொல்கிறானுங்கன்னா, தொபார் ஒருத்தன் பேசிக்கிறான், நான் இங்கே இருந்தாலும் செத்துருவேன், ஓகேங்களா, இல்லை நம்ம தேசத்தில் போயிட்டு எதாவது சாப்பிட்லான்னு போனாலும் அவனுங்க கொன்றுவானுங்க. என்ன பண்ணுவோம், நேராக அவங்ககிட்டே போவோம், அவங்ககிட்டே போயிட்டு எப்படியாவது தப்பிச்சு போகிறத பார்ப்போம், ஒரு வேளை அவன் கொல்றானா கொண்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 குஷ்டரோகி போகிறாங்க. போய் அங்கே பார்க்குறாங்க, அவன் சுற்றி பாலியை இறங்கின இடத்துல பார்க்குறாங்க, ஒருத்தவங்க கூட இல்லை. சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை. உலக தேசம் முழுக்க பஞ்சம், சொந்த புள்ளையே வந்து வெட்டி சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா அவனை எதிர்த்து இவர்களால் நிற்க முடியாது. இவனுங்க போய் பார்க்குறானுங்க, ஒருத்தரும் கிடையாது. அவனுங்க எப்படி ஓடினானுங்க தெரியுங்களா? இப்போ வைங்க, அந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5ஆம் அதிகாரத்துலேருந்து 5ஆம் வசனத்துலேருந்தே வைங்களேன். அவருடைய செய்கைங்களாம் அதான் சொல்லுவேன்ல, நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவர் சர்வஞானி. இப்போ நம்ம பாடின பாருங்க, அவர்லாம் சர்வஞானி. நீ எவ்வளோ பெருசாக நினைக்கிறோ அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாத ஆக்கிடுறாரு. நீங்கள் எது ஒன்றாலும் எவ்வளோ பெருசாக நினைக்கிறீங்களோ எல்லாமே ஒன்றும் இல்லாத ஆக்கிடுறாரு. யோசேப்பை பார்த்தோம், ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டாரு. தாவீதை பார்த்தோம், ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டாரு. அப்புறம் அந்த சப்பியாக முடிக்கிறாரு. அப்புறம் யாரை பார்த்தோம், சிசேரா, ஒன்றும் இல்லாத
ஒரே ஒரு ஆணியில் கர்த்தர் மேட்ரை முடிகிறாரு. இப்போ இங்கே பாருங்களேன், சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். அங்கே ஒருவரும் எப்படி ஓடினாங்கன்றது எத்தனை பேருக்கு தெரியணும்? அவங்க எப்படி ஓடப்பட்டார்கள் தெரியணுமா? இங்கேயாவது ஒருத்தன் போய் அடிச்சான் தாவீது, ஓகேங்களா? அங்கே கூட யோசேப்பு இருந்தான், புரியுதுங்களா? இங்கே ஒருத்தரும் இல்லை. இன்னொரு இடத்துல கூட ஒரு லேடி இருந்தா, ஆணி அடிக்கிறதுக்கு சிசேரா இருந்தா. ரைட்டு இருந்தா, ஓகேங்களா? இங்கே பார்த்தோன்னா ஒருத்தரும் இல்லை. ஆனால் போய் பார்த்தா ஒருவரும் இல்லை. சொல்லுங்கள் பார்ப்போம், ஒருவரும் இல்லை. கொடிய பஞ்சங்க, இருக்கிறதுலே மோசமான இடம் இதுதான். குழந்தையே அறுத்து சாப்பிட்டுக்கு இருக்கிறாங்கன்னா அப்போ என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்க போய் பார்க்குறாங்க, ஒருத்தனும் இல்லை. இப்போது அவங்க எப்படி ஓடினாங்க தானே உங்களுக்கு எப்படி ஓடினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. படிப்போமா? ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு, இங்கே வருங்க, சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்திலே போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா பிளான் பண்ணி ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொறித்தான் என்று சொல்லி துட்டா காணோம் துணியை காணோன்னு ஓடினாங்களாம். ஹலோ, இதில் எப்படி கவனிச்சிங்கன்னு தெரில. ஓடி அடுத்த வருஷம் போயிட்டியா? கரெக்டாக, சூப்பரு. ஆனால் அதில் தான் மேட்ரு இருக்குது. இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளுக்கு இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பு, அதுதான் சொன்னேன், துட்டா காணோம் துணியை காணோன்னு ஓடினாங்க. இதில் ஒரு பெரிய மேட்ரு என்ன இருக்கீங்களா? இப்போ 6ஆம் வசனத்தை வைமா, 6ஆம் வசனத்தை இப்போ வைமா. இங்கே பாருங்க, நைட்டோட நைட்டு கர்த்தர் எப்படி போய்க்கிறாரு தெரியுங்களா? இங்கே பாருங்க, நைட்டோட நைட்டு எப்படி போய் சப்பியாக முச்சிக்கிறாரு கர்த்தர். என்ன தெரியுமா? திடீர்னு ஒரு ஆடியோ கேஸ்ட்டை போட்டுக்கிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது இப்போ? இவங்க ஒரிஜினல் குதிரையோடு நிற்கிறாங்க, ஒரிஜினல் ரதத்தோடு நிற்கிறாங்க. எத்தனை வருஷம் நின்று இருப்பாங்க? பஞ்சம் வந்து குழந்தைங்களே சாப்பிட்ற அளவுக்கு இவனுங்க முற்றுகையிட்டு நின்றுக்கிறானுங்க. அத்தனை குதிரை படம் எல்லா படையும். ஆனால் கர்த்தர் குதிரையை வர வைக்கல, இராணுவத்தை வர வைக்கல, திடீர்னு ஒரு சத்தத்தை மட்டும் ஓட விட்டார். அதான் சிடி ட்ராக் ஆடியோ மட்டும் போட்டு விட்டுக்கிறாரு, வர்ற மாதிரி போட்டு விட்டார். இவனுங்க பார்த்தோன்னே இவனுக்கு எப்படி இருக்கீங்களா ஆயிடுச்சு, அந்த சத்தத்தை தான் கேட்குறானுங்க. நல்லா படிக்கலாம் அதை. சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். இங்கே பாருங்க, அவனுக்கு என்ன நினச்சிட்டானுங்கன்னா, உடனே அவனுக்கு ஒரு பிளான் போடுறானுங்க பாரு. ஹேய், இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியன் ராஜாக்களையும் எகிப்தியன் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் அம்ஸ்டாண்டா, அவனுங்க தாண்டா குதிரை எத்துன்னு படம் வருதுடா, நம்ம விட்டு ஓடுவோண்டா அப்படின்ட்டு. ஹலோ, ஒரிஜினல் குதிரை வரல, ஒரிஜினல் படம் வரல, ஒரிஜினல் இராணுவம் வரல, வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்டுது. ஒரிஜினல் குதிரையத்தையும் இராணுவத்தையும் விட்டுட்டு நம்ம உயிர் தப்பிச்சா போதண்டான்னு ஓட வச்சவர் தான். இதெல்லாம் எப்போ நடக்குது? கர்த்தருக்கு பார்த்து எல்லாருமே இருப்பாங்க, யாரும் இல்லாத பார்த்து கர்த்தரோ அவர் ஒருத்தர் இப்படி தான் பண்ணுவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எதுவுமே நடக்குது. சப்பியாக முடிக்கிறாரு பாருங்க. இன்னும் நிறைய இருக்குது, வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. சப்பியாக முடிக்கிறாரு. ₹1 கூட செலவு பண்ண மாட்டுறாருங்க. அவன் கோடிக்கணக்கில் போட்டு எடுத்துன்னு வரான், ஆனால் இவர் ₹1 கூட செலவு பண்ண மாட்டுறாரு. எனக்கு அதுதான் அவர் மேலே ரொம்ப வருத்தம். எனக்கு
இந்த ஆமான்னு நான் முடிச்சிட்டேன். ஆமான்னு இருக்கிறான் பாருங்க, மோசமானவன். அவன் வந்து இவர் இருக்கிறாரு பாருங்க, அந்த 127 நாட்டையும் அரசாண்டாரு அகாஸ்வேரு. அவன் 127 நாட்டுக்கு வந்து யார் சொந்தக்காரரு? அகாஸ்வேரு சொந்தக்காரன். ஓகேங்களா? இப்போ இவரை யூதர்களை இவன் அழிக்கணும்னு சொல்லிட்டு யார்? எஸ்தர் 4ஆம் அதிகாரம், எஸ்தர் 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிங்க. யூதர்களை எல்லாரையும் அழிக்கணும். எத்தனை யூதர்கள்னா 127 தேசத்தில் இருக்கிற யூதர்களையும் போட்டு தள்ளணுன்னு ஆமானு முடிவு பண்ணிட்டான். ஆமானு முடிவு பண்ணிட்டு போயிட்டு அகாஸ்வார்கிட்ட கேட்குறான், நான் இந்த மாதிரி அவனுங்களை போட போகிறேன்னு. அகாஸ்வார் பாருங்க, ஒத்த வார்த்தை கூட பேசாமல் போட்டுக்கோன்ட்டான். என்னங்க மொத்த இதுவும் இவன் என்ன சொல்லியிருக்கணும், எப்பா நீ என்னடா அசால்ட்டாக சொல்லிட்ட. இவன் சும்மா ஒரு போச்சேவர் மாதிரி, நீ என்னடா அசால்ட்டாக சொல்லிட்ட அப்படின்ட்டு. இல்லைடா கமிட்டி வைக்கணும், அதை பண்ணணும், மினிஸ்டர்கிட்ட பேசணும், எம்எல்ஏட்ட பேசணும், ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசணும், எதுவுமே சொல்ல இது பண்ணிட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு சைன் போடணும். அந்த சைனுக்கு அவன் கொடுத்த மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா? 16,000 தாலந்து வெள்ளி. எத்தனை ஆயிரம்? நம்ம இப்போ யூகே டாலர்னால் இப்போ நம்ம இங்கே கணக்கு பண்ணுறோம்ல, அந்த கணக்கு இங்கே எவ்வளோ வருதுன்னா 3,40,000 கிலோ வெள்ளி காசு. எவ்வளோ? 3,40,000 கிலோ வெள்ளி காசை ஒருத்தவனால் ராஜாவுக்கு கொடுக்க முடியுதுன்னா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான் பாருங்க. யாரை அழிக்கிறதுக்கு? யூதனை அழிக்கிறதுக்கு, நம்மளை அழிக்கிறதுக்கு இவ்வளோ கொடுக்குறான். யார்? அவன் பேர் என்னது? ஆமான். ஆனால் கர்த்தர் பாருங்க, எனக்கு அதுதான் சொல்கிறேன்ல, ₹1 கூட செலவு பண்ண மாட்டேறாரு அவர். அசால்ட்டாக வந்து அவன் காசில் அவன் செஞ்ச தூக்கு மரத்துலேயே இவனை தொங்க விட்டு தான்டா நான் சொல்லுங்க. எதிரிங்களுக்காக அவர் ₹1 செலவு பண்ண மாட்டார். அவர் சொந்த பிள்ளைகளுக்காக அவருடைய ரத்தத்தையே எனக்கு கொடுப்பார். வீட்டில் போய் படிங்க, நியாயாதிபதிகள், ராஜாக்கள்லாம் படிங்க. இன்னும் இருக்குது, நான் எடுத்துன்னு வந்தது டைம் இல்லை. ரொம்ப எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த கர்த்தரோ அந்த கர்த்தரோ தான் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து வாழ்நாள் முழுக்க உங்கள் கூட இருக்க போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கேஸில் தான் ஓடுது, கேஸில் நின்றுனாலும் பெட்ரோல்னு இருக்குது, அதுதான் கர்த்தரோ. கர்த்தரில் தான் போயின்னு இருக்கிறேன் நான். ஒரு வேளை வேறு மாதிரி பிரச்சனை வந்தால் கர்த்தரோ என் கூட நிற்பார். ஆனால் சப்பியாக முடிக்கிறாரு. சொல்லுங்கள், எப்படி முடிக்கிறாரு? சப்பியாக முடிக்கிறாரு. ரதத்தில் எத்தனையோ இருக்குது, ஒரு ராணியை வச்சு அவன் காசுலேயே முடிக்கிறாரு. எல்லாம் எங்கேருந்து பிளான் பயங்கரமாக பண்ணுறாரு அவர். அவன் ஒரு பிளானில் வரான். கோலியாத்து ரதத்தெல்லாம் இதெல்லாம் கேடகம் அது மாட்டின்னு வந்து சேஃப்டியாக நம்ம நிற்கிறோம். ஊரே வந்தாலும் நம்ம அப்படி தள்ளி விட்டு ஓடிடலான்னு. கர்த்தர் பார்த்தாரு, டே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்ட்டு தம்மா துண்டு ஒரு கல்லை எடுத்து எந்த பக்கம் க்ளோஸ் ஆகாத இருக்குதோ அட்ரா விட்றா கல்லுன்னாரு. அதுவும் பாருங்க பொத்துக்குன்னு அப்படி போய் உழுது. அவன் வந்து பயம் சொல்லி தான் நம்மளை வந்து பண்ணுறானே கண்டி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ திகிலுக்கு தூரமாவாய், பயம் இல்லாது இருப்பாய், எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. நாம் அனைவரும் எழுந்திருப்போம்.